வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம்எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. விருச்சிக லக்னத்திற்கு ஜூலை மாதத்திற்கான பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் டிரான்சிட் ஆகுது. 8ஆம் இடத்தை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்கார். இதெல்லாம் இருந்த போதிலும் நம்ம இந்த மாதத்துல என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ்ங்கிறத பார்க்கலாம். ஜூலை மாதத்துல முதல் 5 நாட்கள் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சில மந்த நிலைகள் ஏற்படும். கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கவங்களுக்கும், ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கும், கமிஷன் துறையில இருக்கவங்களுக்கும், ஆன்மீக துறையில வேலை செய்யறவங்களுக்கும் பாதிப்பு இல்லை. அதாவது ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு கலைகளில் இருக்கவங்க, இப்போ சினிமா நடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு புத்தியை கொண்டு உழைப்பது அப்படின்னு பேர். கலைகளை சார்ந்து பயன்பெறுவது. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த 5 நாட்கள் நன்மைகள் நன்றாக இருக்கிறது. அதற்கடுத்து 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சிறப்பாக இருக்கு தொழில் பலம். அது உற்பத்தி சார்ந்த தொழில், பேங்கிங், ஃபைனான்ஸ் மற்றும் நமக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டு, விவசாயம், ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங், எல்லா விதமான தொழில்களுக்கும் பலத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த 13 நாட்கள் வளர்ச்சி பெறும். இப்போ ஜென்ரலாக நம்ம 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது நமக்கு 8ஆம் இடம் என்பது கெட்ட ஸ்தானமாச்சேன்ற ஒரு பயம் இருக்கும். எல்லாமே நட்சத்திர அடிப்படையில் நம்ம உள்ளுக்குள்ள பார்க்கணும். அப்படிங்கும்போது அதில் இந்த சப்போர்ட் எல்லாம் நமக்கு கிடைக்குது. அதனால இந்த 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நன்மைகள் கிடைக்கும். வீட்டில் சுபகாரியங்கள், திருமணத்துக்காக வரன் பார்க்கறது, குழந்தை பேரு, இதுக்கெல்லாம் நம்ம உத்தேசமாக நம்ம ஆர்வம் காட்டி நடத்தலாம். அது மட்டும் சமூகம் சார்ந்த ஒரு ஈடுபாடுகளை வளர்த்து விட்டுரும். மரியாதை, கௌரவம், நமக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை மறுக்காம அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். புகழ் கிடைக்கும். இந்த 19ஆம் தேதிக்கு மேல 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள அந்த 13 நாட்கள் கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உறவினர்கள் வகையில வீட்டுக்கு வந்தாலும் கூட சில விஷயங்கள் நமக்கு மனதை நெருடிக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குவாங்க. ஏதோ ஒரு சுமையை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஆனாலும் வேலை நடக்கும். வேலை இல்லாம போகாது. அதனால வேலையில சில நெருக்கடிகள்னு எடுத்துக்கலாமா ஒழிய வேலையும் நன்றாக நடக்கும். அந்த அளவுல இந்த காலகட்டத்துல உறவுகள் சார்ந்தது பக்குவமா நடந்துக்கிறதுக்கும், புது கஸ்டமர், புது ஆர்டர் எடுக்கும் பொழுது நம்ம பொறுமையா பார்த்து எடுக்கிறதுக்கும் டைம் லிமிட் கொஞ்சம் அதிகமா வாங்கிக்கணும். அவசரப்பட்டு செய்யறதுக்கு நமக்கு சாதகமா இருக்காது, தாமதமாயிடும். ஒரு உற்பத்தியில் இருக்காங்க அப்படின்னா அந்த உற்பத்தி செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான டிலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால அந்த டைமுக்கு அதை டெலிவரி பண்ண முடியாமல் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கணும். அதே மாதிரி அதிகமாக ஒர்க் லோடுங்கும் போது ஒரு கொஞ்சம் ஓவர் டைம் வேலைகள்லாம் செய்ய வேண்டியது. சுமைகள் அப்படிங்கிறது ஒரு அழுத்தம். ஈஸியாக ஃப்ரீயாக செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர், அதைத்தான் உண்டு பண்ணும். 19லிருந்து 31 அது மாதிரியான செயல்பாடுகள் இருந்தாலும் கூட தொழிலை கெடுக்காம நல்லபடியா பார்த்துக்கும். அப்ப பேசிக்கலாவே நமக்கு குருவனுடைய பார்வைகள் நமக்கு நன்மைகள் செய்து, அதே மாதிரி ராகு கேதுனால நமக்கு ஆதாயம் இருக்கு. மற்ற கிரகங்கள் கொஞ்சம் ஸ்தான பலன் இல்லாமல் இருந்தாலும் இதெல்லாம் இந்த மாறுதல்கள் எல்லாம் இவங்களால நமக்கு செம்மையாக வருது. இப்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ராகு மாறிடுறாரு ஜூலை 5ஆம் தேதி. ரேவதியில இருந்து புதன் நட்சத்திரத்திலிருந்து சனி நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. அப்ப அதன் மூலமாகவும் தொழில் பலம் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இது வரைக்கும் அந்த ராகு பயிற்சி 5ஆம் இடத்துல இருக்கிறது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, நம்முடைய ஆசைகள், நம்மளுடைய என்ஜாய்மெண்ட், இதையெல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது.
ஏதோ ஒரு வகையில மன நிம்மதியை கெடுத்துட்டு இருந்தது. அதெல்லாம் இப்ப இந்த சனி நட்சத்திரத்துல ராகு வர்றதுனால கொஞ்சம் குறையும். அதே நேரத்துல பொருள் சார்ந்த நன்மைகள் உண்டாகும். இப்ப நம்ம ஒண்ணு ஆசைப்படுறோம், வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு, அதெல்லாம் சாதகமா இருக்கும். தொழிலுக்கு பக்க பலமாக இருக்கும். சில பேர் தன்னுடைய ஐடியாவெல்லாம் சேகரித்து வச்சிருப்பாங்க, எப்போ பயன்படுத்தலான்னு. இப்போ பயன்படுத்துறதுக்கு தகுதியான நேரம். அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அது பணத்தையும் புகழையும் பதவியையும் கொடுக்கும். அந்த வகையில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். புதன் கிரகம் கடகராசியில் ஜூலை 20 வரைக்கும் இருக்கார். அப்போ அந்த காலகட்டம் நமக்கு ஆதாயமான அமைப்பு. கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் லைனு, புத்தகம், பரிவர்த்தனை, எழுத்து, ஒப்பந்தம், ஒரு கிரைம் பண்ணுறது, அதே மாதிரி கமிஷன் வகையில் இயங்கிறது, புரோக்கரேஜாக இயங்கிறது, இதுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அதனால் புதனுடைய அமைப்பும் நல்லா இருக்கு. செவ்வாய் கிரகம் 12ஆம் தேதி வரைக்கும் மேஷராசிலையும், 26ஆம் தேதி வரைக்கும் ரிஷபராசிலையும், அதுக்கு மேலே மிதுன ராசியில் நகர்றாரு செவ்வாய் கிரகம், நம்முடைய லக்னாதிபதி. இது நட்சத்திரங்கள் ரீதியாகத்தான் நம்ம உள்ள போய் கணக்கெடுக்கும். அந்த வகையில நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல 12 பாவத்துக்கும் உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி எந்தெந்த நட்சத்திரங்கள் நமக்கு தொழில் தருது, எந்த கிரகம் நமக்கு தொழிலுக்கு ஆதாயம், பணத்துக்கு ஆதாயம், எந்த கிரகம் நமக்கு உறவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஒரு திருமணம் நடக்கணும்னா இந்த கிரகத்தினுடைய தயவு இல்லாமல் நடக்காதுங்கிறது நம்ம ஜனன ஜாதகத்தில் விதிக்கப்பட்ட விதி. அதையெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் புதுசாக கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கோச்சார பலன்கள்லையும் திசாபுத்தி பலன்கள்லையும் நம்மளோட அடிப்படை யோக பலன்களையும் பொருத்தி பார்த்து நம்ம கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம எந்த காலத்தில் எந்த காரியத்தில் எப்படி ஈடுபடுறதுங்கிற விஷயத்தையும் அது சொல்லும். அந்த மாதிரி இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தினீங்கன்னா வளர்ச்சிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு இந்த விருச்சிகம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி பயந்துக்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் அவர் சனி கிரகம் 4ஆம் இடத்துல இருக்கிறது உண்மைதான். அவர் குரு நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கார். இந்த 4ஆம் இடத்தினுடைய சுமை, 4ஆம் இடத்தினுடைய ஒரு கெடுபலன் அல்லது ஒரு வேக குறைவு, தடைகள், தோல்விகள், இந்த விஷயத்தை எல்லாம் அந்த குரு நிவர்த்தி பண்றார். அந்த குருவினுடைய அமைப்பினால நமக்கு சனியினுடைய அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய எஃபெக்ட் கிடைக்காது. அதனால அதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. அதே போலதான் சூரியன், சுக்கிரன், புதன் இதெல்லாம் 8ஆம் இடத்துல கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. அப்படி 8ஆம் இடத்துல வந்ததுனாலேயே நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுறாது. 8ஆம் இடம் என்பது நமக்கு உழைப்பு அதிகமா செய்யும் அப்படிங்கிறது தான், அலைச்சல் தெரிச்சலை கொடுக்குங்க. ஆனா அதுல நட்சத்திர ரீதியாக பலன் பார்க்கும்போது எப்படி சனிக்கு குரு சால்வ் பண்ணாரோ அது மாதிரி அந்த நட்சத்திர ரீதியாகவும் சில சால்வு கிடைக்குது. அந்த 8ஆம் இடத்தினுடைய கெடுபலம் நடக்காத அளவுக்கு நமக்கு அதுல நிவர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.